கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா மணப்பாறை மாடு பூட்டி மாயாபுரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு. மாயாபுரம் யாரு? மாயாபுரம் யாரு? பொதிய ஏத்தி வண்டியில தான் தேனென்றது. உள்மனத்துக்குள்ள இருக்கிறத பத்தி பேசவா அல்லது அடுத்து நடக்க போறத பத்தி பேசவா? அப்ப உள்மனத்துல இருக்கிற படத்தை தூர தூக்கி போட்டுடலாமா? ஒரு பிரேம் உள்ளுக்கு இருக்க இந்நேரம் நமக்கு சரியா இருக்கும், சாமி சரியாயிடுதான் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு மனது இருக்குல்ல உள்ள, அது சரியில்லைன்னு சொல்லிடுது. அந்த படத்தை தூர வச்சுக்கா. புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை இருந்தால் புதிய வாழ்க்கையும் கிடைக்கும், நல்ல நிம்மதியும் கிடைக்கும். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று சிங்கப்பூர் போகக்கூடாது, சிதம்பரத்திலே இரு, வெற்றி கொண்டு போ. மயிலாடுதுறை இந்தா பணமும் கிடைக்கும், பாசமும் கிடைக்கும். நல்லாரு. கருப்பசாமிக்கு தேனி தேனி கால் ஒன்று வரலாம். இந்த மகனுடைய மனநிலைகள்ல அப்பப்ப கற்பனையாக நிறைய காட்சிகளும் நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் மனம் அடங்கி போயிடும். இவனை பத்தி ஒரு விழிப்பான சிந்தனைகள் வராம குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இவனை பழைய நிலைகளில் இருந்து மாற்றி புதிய மக்களாக வாழ வச்சு தரணும். 3 முறை என்ன பார்க்கவா, வார பௌர்ணமிக்கு கூட்டுவா செட் பண்ணி தந்தது நல்லா இருக்கிறது. கர்மசாமிக்கு புதிய பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும், பெருமை பெறுவாய், வெற்றியாகி தர நல்லா இருப்பான். அதே தேனி எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கால வந்துட்டு வாக்கா. கருவாடு கிடக்கு. கருவாடு மீன்லாம் சாப்பிடுவீங்களா? கருவாடு மீன்லாம் சாப்பிடுவீங்களா? வீட்டுக்கு கருவாடு ரொம்ப கிடைக்கும். நாக்கு பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி நான் பாடுறது என்ன படம்? நெஞ்சிருக்கும் வரை. என்னம்மா வேணும்? பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி உவையில் மன்னவன் கைவளை பூட்டி. கல்யாணத்துக்கு பாடக்கூடிய பாட்டு. பூமுடிப்பாள் என்ப பூங்குழலி. கால் ஒன்று நிகழும் பார்த்திபாம் ஆண்டு ஆவணி திங்கள் 20ஆம் திருவளர் செல்வன் ஒரு மாப்பிளைக்கும் திருவளர் செல்வி ஒன் பேத்திக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுத்தம் சூட வந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். எல்லாரும் கைதட்டுங்க பாப்போம். ஆவணி மாதம் வளர்பிறை காலத்தில் நல்ல வரன் வந்து மாப்பிள்ளையை கொண்டு தாரம்னு உத்தரவாயிடுது. காரணம் கர்மசாமிக்கு வெற்றியா நடத்தி தரேன், குழப்பமெல்லாம் ஆக்கி தரேன். அடுத்த ஜாதகம் பொருந்தது. கர்மசாமி ஆமா அப்படியா? மெல்ல விழுந்துடாதக்கா. ஏக்கா என்ன நீங்கலாம்
செலவு இல்லாம கிடந்து பொதியை ஏத்தி வண்டியில நம்ம பொள்ளாச்சி சந்தையில பொள்ளாச்சி சந்தையில பொள்ளாச்சி ராச்சிருக்காடு பொள்ளாச்சி அதோட பொள்ளாச்சி என்னாச்சு பொள்ளாச்சி வரங்கள் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? அவனை திருத்த முடியுமான்னு நான் பார்த்தேன். 6 மாத காலங்கள் அவனை விட்டு பிடிச்சுக்கா. அவனை பத்தி சிந்திக்காத. 2வது வரத்தில் உன்னுடைய ஆயுள பத்திய மனக்குழப்பம் மனத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆபத்து இல்லாம காப்பாத்தி தெளிவு பண்ணி தாரேன். காலில் வந்துட்டு வரலாம். என்ன வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இந்தாப்பா செம்மையாக்கி தரேன். சின்னமான் பொண்ணு பார்த்துட்டு அமைய மாட்டேங்குது. இந்தா புரட்டாசிக்கு பிறகு அமைங்க, நல்லா இருக்கும். பொள்ளாச்சி உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் காலில் வந்துட்டு வரலாம். நீங்க வருதையா? உன் தந்தை வழியை சார்ந்த உறவினர்களில் உள்பகையும் மனவேதனையும் நடந்து பல பொறாமை போட்டிகள் நடந்தன. தப்பா சொல்லுதனோ ஏதோ உண்மையை தானே சொல்லுதேன். உனக்கு தெரியுமாடாது? ஆனா இப்ப இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு மாந்திரிகம் சொந்தமான செய்வனை கோளாறுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனைகள் ஏற்பட்டு மனம் குழம்பி இருக்கீங்களா? உண்மையா? இதற்காக 2 கோயில்களை நாடி பூசாரிகளை நாடி சென்று எந்த ஒரு வெற்றியும் திருப்புமுனையும் கிடைக்கவில்லை. பல வேண்டுதல்களை செய்து நாம விரக்தியானமே தவிர வெற்றி அடையவில்லை. ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தேன். எதிர்பாராமல் தள்ளாட்டத்தால் விழுந்ததும் உண்டு. முதுகெலும்பிலிருந்து மேலே செல்லக்கூடிய தண்டுவடம் சம்பந்தமான நரம்பில் ஒரு பிரச்சனையும் உண்டு. உண்மையடா? அதுல 2 தோல் புஜங்களும் முட்டுகளும் பாதிக்கப்பட்டு தெளிவாக எழுந்து நிற்க முடியாத குறைகளும் உண்டு. இவைகள் தான் விஷயம். மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பை பத்தி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி மருத்துவ சிகிச்சையில் ஒரு ரிப்போர்ட் ஏற்பட்டது. வந்துச்சா? அந்த ரிப்போர்ட்ல ஒரு சின்ன பெண்டு மட்டும் அந்த நரம்புல இருக்கு. அது சரியாயிடுனா தெளிவாயிருவாருன்னு ஒரு உத்தரவு. அவ்வளவுதானே? இவர் இருக்கட்டும், நீங்க எல்லாம் கால எடுத்தாங்க. உலகுக்கு தெளிவா சாமி சொல்லுதானே. கண்ணாடி போட்டவா நினைக்க என்ன? பக்தன் சரணாகதி ஆகிவிட்டால் அவனுடைய எண்ணமெல்லாம் நமக்கு சரணாகதி ஆகும். அப்ப பக்தனுடைய உள்ளத்துலதான் இந்த தெளிவு இருக்கு. புரியுதா? இவைகளை மாற்றி தெளிவாக நடக்க வச்சிருந்தா போதும்ல. ஆயுளுக்கு கண்ட வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க உள்ளத்துல இருக்கு. சரியா? ஆனா இறப்புக்கு முன்னால் சிறப்பாக நடக்க வைத்து இந்த குறைகள்ல இருந்து விடுதலை ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணம். தான் வைத்திருக்கிற ஒரு மனையில கொஞ்சம் மனக்குழப்பமும் நமக்கு அப்பாற்பட்டு அகன்று விடுமோ என்ற ஒரு பயமும் உங்க உள்ளத்துல இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. கவலைக்கு இடமில்லை, காப்பாத்தி தாரேன். 3 முறை என்னை பார்க்க வரணும். இன்னைக்கு 8 மணிக்கு என்னை பார்த்துட்டு ஊருக்கு போனா போதும். சரியா? காலைல வந்துட்டு மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும் கந்தா உன் காலடிக்கே பழனி மலைக்கு நீ ஒரு காவடிகள் தேடி வரும். ஒரு காவடி இருக்கணும். எப்ப செய்வ? என்னமா வெற்றி அடைத்தார ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழ வைக்க. மங்களம். வாழ்க. அதே பொள்ளாச்சி எல்லை தன்னுடைய தொழில் மன வருத்தப்பட்டு நஷ்டப்பட்டதுன்னு கேட்க வந்தது யாருப்பா? என்ன தொழில்? சரி, காலம். நீ என்னடா தொழில்? என்டர்பிரைசஸ். எஸ், ஓகே. உட்கார். இல்லை தம்பி, லவ் பண்ணியா?
அது பண்ணாம எவன் இருக்கான்? கேட்டு பேரே படிக்கலை தான். நீ வச்சிருக்கியா வக்கீலா நீ? நடந்து போன விஷயத்தெல்லாம் பேசாதங்கண்ணே அப்படிங்கியோ. கண்டுக்கிட மாட்டேன், நீ கவலைப்படாத. இன்னொரு தடவை கால் வந்துடுவான். உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து பாரு. அக்காதத்தை முக்காத்துட்ட உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்கு போற எல்லையில கருப்பசாமியும் உண்டு, அம்மன் கோயிலும் உண்டு. சரிண்ணா? ஆனா 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழில் ஒழுங்காக நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்ப திடீர்னு 9 மாதங்களுக்குள்ள கை பிறண்டு உனக்கு உதவி செய்யறவன் கால வாரிட்டான். அதுல உன் பணமும் நஷ்டமாயிடுது, அந்த எடுத்த கான்ட்ராக்டை நிறைவேற்ற முடியாத துன்பமும் ஆயிடுது. உண்மையா இல்லையா? கால் வந்துடுவான். இந்த கான்ட்ராக்ட்ல வேற எதுவும் மாந்திரிகத்தால தடை நடந்து நம்ம தொழில குழப்பம் நடந்திருக்குன்னு முடிவாகி ஒருத்தர் மூலமா நீ தெளிவடைஞ்சிருக்க. ஆனா அதுக்கு மாற்று மட்டும் உனக்கு கிடைக்கல. அதை நான் மாத்தி தரேன், நல்லா ஆக்குதேன். பௌர்ணமி இன்னைக்கு சாயங்காலம் அங்க வந்து சேரு. பௌர்ணமிக்கு முதல் வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும் மகனே, வாழ்க்கை. கர்மசாமிக்கு உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை உள்ளம் ரெண்டும் கொன்று நம் உருவம் தானிரண்டு எழிலோவியமே கண்ணே நானும் நீயும் இன்று. இது ஒரு ஆனைமலை பக்கமா காலம் சொல்லலாம். ரொம்ப மனக்குழப்பம் உடைய மகன் நீ, தெளிவடைய முடியாதவன், எதிலும் எளிதிலும் யாரையும் நம்பாத மனப்பக்குவம் உடையவன். என்னடா யாரையுமே உடனே நம்பிட மாட்டேன், போக விட்டு பார்ப்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறவன். என்னைய மட்டும் எப்படி நம்புன? இங்கேயும் வந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு கேட்டுக்கொண்டு தான் வந்திருக்க. அறகுற நம்பிக்கை தான். கால் வந்துட்டு வா. ஆயிரம் கூழாங்கற்களை புறக்கி புறக்கி போட்டா 1001 கல்லு வைரக்கல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனா எல்லாமே கூழாங்கல்லு போயிடுச்சுன்னா பிறக்கிற நேரமும் வேஸ்ட், செஞ்ச வேலையும் வேஸ்ட், காலமும் வேஸ்ட். அதுக்கு அங்கிட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. சொல்லுது புரியும் நினைக்கும் உனக்கு. இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. 1 2 3 4. மாத்ருஸ்தானம் சரியில்லை. என்ன ஸ்தானம்? மாத்ருஸ்தானம். சொன்னா வருத்தப்படுவான், சொல்லிட வேண்டியதான், வேற வழியே இல்லை. ஒரு வீட்டை கட்டுகிற பொழுது, ஒரு கட்டிடத்தை எழுப்புகிற பிறகு ஒரு சில உயிர்களுக்கு சேதங்கள் உருவாகக்கூடிய விதிகள் இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல தடியங்கா தச்சு கடிக்கும் போது சேவல் பலி இவைகளெல்லாம் கொடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை தீர்த்துருந்தாங்க. புரியுதா? அதை மாதிரி ஒரு சில வழிகள்ல நீ கட்டியிருக்க வீடு உடலையும் உயிரையும் வதைக்கக்கூடிய அம்சத்தில் உன் வீடு இருக்கு. அதுல தாயாரனுடைய ஆயுளை பத்தியும் ஆரோக்கியத்தை பத்தியும் கவலையும் வேதனையும் உனக்கு இருக்கு. புரியுதா? அதனால திருக்கடையூர் அபிராமியை போய் பார்த்து அமிர்த கடையீஸ்வரரை கும்பிட்டு காலசம்கார மூர்த்திக்கு கழுத்தில் 3 மாலைகள் வாங்கி போட்டு அர்ச்சனை செய்து என்ன வந்து பார்க்கவா. வெற்றியாக்கி தார விவரமா இருக்க வைக்க. வாழ்க மகனே, வாழ்க. அடுத்து பேசுவோம் அதை பத்தி. என்ன ஒரு வார்த்தை சொன்ன நீ புரியலையே. 1000 கூழான் கற்களை கழித்து கடைசியில் ஒரு வைரக்கல் கிடைக்காதா என்றுதான் கழித்துக் கொண்டிருக்கிறோம் காலத்தையும் செயல்களையும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா வைரக்கல்லா இருக்காது, அது கூழாங்கற்களா இருக்கும். ஆனா எல்லா கல்லையும் பொறுக்கப்பட்ட நம்மள கேட்டு பேராகும். நம்மளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க,
பார்க்க மாட்டாங்க, கெட்டதுக்கு நாதி இருக்காது. புரியுதா? ஒருத்தருக்கு மட்டும் இந்த வார்த்தை என்று நினைக்காத. இந்த இடத்துல உலகத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ அத்தனை பேருக்கும் கிடைச்சத புண்ணியம்னு நினைச்சு வாழ்வன் தான்டா மனுஷன். அடுத்த மாதம் ஒரு ஜாதகம் வரும், அடிச்சு தரேன். இன்னொன்னு சொல்ல மாட்டேங்க, சரியா தப்பாடா? நம்ம சொன்னா எவன்டா கேட்க? அடேப்பா கருப்பசாமி, ஆமா அப்படியா? யாரு? அப்படியா? கேட்டுப்போம். யாரு? பாலக்காடு. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அம்மாஞ்சி ராஜா. இவன் மட்டும்தான் வந்திருக்கான்னு நினைப்பு போய் உள்ளைக்கு. அங்க பாரு எத்தனை பேர் வராமனு. பரமசிவன் சக்தியை தன் வாதியில் வைத்தான். அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான். ராஜா பத்மநாபன் எங்க வச்சான்? கல்யாண வாழ்க்கையை பத்தி மனம் வந்து கேட்டு வந்தது யார்? கால விட்டுவார். அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, அதனாலதான் வந்திருக்கான். சாந்தி இல்லாம அந்த அனுபவத்தை சொல்லித்தர அந்த காலத்துல பள்ளி இல்லையே. இப்ப இருக்குல்லாம் காலம் சொல்லலாம். என்னடா சொல்லுத? இப்பதான் வித்தியாசமான பள்ளிகள்லாம் வந்துருச்சேன். என்னப்பா வேணும்? எனக்கு கல்யாணம் நடக்கணும் சாமி. 80 ஜாதகம் பார்த்துருக்கேன். உன் பையனுடைய ஜாதகம் முத்தார யோகம். 3 மனைவிகளோடு வாழக்கூடிய, 3 பெண்களோடு வாழக்கூடிய ஜாதகம். அவன் கல்யாணம் முடித்தாலும் 2 பெண்களையும் சேர்த்து இணைத்து மறைபொருளாக வாழ்வான். இந்த பிறவியில் அப்படித்தான். 2 தலைமுறைகளுக்கு முன்னால உங்க தாத்தன் அப்படி வாழ்ந்ததாக சான்று இருக்கு. கேள்விப்பட்டியா நீ? கால் விட்டுவான். நேத்து ஒரு உத்தமம் வந்தான். அவனை கூப்பிட்டு சொன்னேன், அடே 3 மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயப்பா அப்படின்னு. 40 லட்சம் ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டானே. ஆமா சாமி, நான் அதெல்லாம் அதுக்கு பிறகுதான் அவன் திருந்தினான். இப்போ உன்னுடைய பகுதிக்கு நான் போய் பார்த்தேன். ஜெய் பகவதி. பகவதி அம்மா இருக்காளாம்ல, அது பக்கத்துல கொஞ்சம் மாந்திரிகம், தாயத்துக்கள், அச்சரங்கள் இதெல்லாம் எழுதி கொடுக்க ஆட்கள்லாம் அங்க அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அதெல்லாம் போய் பார்த்து வந்தேன். ஆனா எல்லா ஜாதகத்தையும் கிறந்த முறைகளிலே பார்க்கப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்தேன். எல்லாமே 3 தார யோகம் உடையவனா இருக்கு. அதனால இப்போ உன் பையனுக்கு இந்த கல்யாணத்தை பத்தி நான் பேசுகிற பொழுது தை மாதம் வரை பொறுமை வேண்டும். புரியுதா? தை மாதத்துல இருந்து கல்யாணம் தொடங்கும், அதுல ஜெயிக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்றதப்பா, உன் பொண்டாட்டி வழியில் உள்ள சொந்தக்காரன் மூலமாக ஒரு பெண் கிடைக்கும். சொந்தக்காரன் மூலமாக ஒரு துப்பு செய்தி வந்து ஒரு பெண் கிடைக்கும். அந்த பொம்பளை வந்து 1 வருஷம் வாழ்வான். அதனால அவ வேண்டாம், பொதுவான உன் நட்பு மூலமாக ஒரு பெண்ணை தேடு. முழுமையாக வாழ்க்கை நடக்கும். இடையில யாரும் பழகினாலும் அதை கட் பண்ணி நல்லா வாழ வச்சிருந்தேன். நான் கால் விட்டுவோம். கர்மசாமிக்கு சாமி இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? கடன்லாம் தீர்ந்து தரேன். பக்கத்துல வா, எட்டி இருக்காத, கிட்டவா, சரியாகும் எல்லாம். மனைவிக்கு கழுத்து தொண்டை சம்பந்தமான வலி வரும், காப்பாய்த்தார வெற்றி உண்டு. மனைவிதான் செத்து போயிட்டாலே. தொண்டை இருந்துச்சா? வலியெல்லாம் அந்த ஆத்மாவை சாந்தமாக்கு. பசங்களுக்கு நல்ல வேலை தான் அமைஞ்சு, ஒரு வேலையை கல்யாணத்துக்கு மட்டும் தான் இன்னைக்கு உத்தரவு. பாக்கி எதை பத்தி பேசலாம். கர்மசாமி பாலக்காடு பாரு, உன்னை நான் கூப்பிட்டேனா? தன்னுடைய தொழிலில் மன வருத்தம் இருக்கு என்று கேட்டு வந்தவன் யார்? என்ன தொழில்? மெக்கானிக். என்ன மெக்கானிக்?
போன் ஆண்ல இருக்குடா, அதை பெண்ணாக்கு. ஆண்ல இருக்கு, பெண்ணு கால் நட்டு. அது என்ன வலி? இப்போ தொண்டையில் ஏதோ வலி வேணும் இருக்கா? என்ன தாயத்து? கால் நட்டுவோம். மயிர் மாணிக்கம், உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு காலத்துல அகத்தியரை கும்பிட்டீங்களா? திருவடிகளை பத்தி தேடினாயா? கால் சுவாமி ரொம்ப தூரமா போயிருக்கானே, அது என்ன காரணம்? முடியாதுன்னு சொல்லு. ஓகே, இருக்க இடத்தை மாத்தியாச்சுன்னா உன் தொழில் நல்லா ஆயிரும். அந்த மாற்றம் இப்ப நடக்குமா அப்படின்னு கேட்டேன். 6 மாத காலங்கள் அவகாசம் வேணும். தொழிலை மாத்தி தாரேன், வெற்றியாக வைத்து தாரேன், கடன் இல்லாம காப்பாத்தி தாரேன், பயனடையலாம், வெற்றி உண்டு. அதே பாலக்காட்டு எல்லை தொழில் வெளியூர்ல செய்வதா இங்கு செய்வதா என்று சிந்தித்தவன் யார்? கால் சொல்ல. வெளியூர்ல பண்ணுதியா? பாலக்காட்டு விட்டு வெளியூர்ல இருக்கியா? இங்க இருக்கிற கால் நமக்கு என்ன? 6 மீண்டும் வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அது உனக்கு ஒரு சான்ஸ். செப்டம்பருக்குள்ள நடக்கும். அதுல உனக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு பிறகு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சொந்த ஊர்ல ஆரம்பிப்போம். கவலை நீயே தொட்ட இடமும் துலங்க வரும் பாட்டு கேட்டிருக்கிய? மாரியம்மனை பத்தி பாட்டு. கால் சொல்லலாம். அடுத்த வார்த்தை சொல்லிட்டு நம்ம அதிமுக வாயிருந்தோம். கருணை என்னும் தெய்வம் இரு கைகளிலே கொண்ட கோலம், கருணை நிறைந்த தாயே மாறி என்பவள் நீயே. அதான் அந்த பாட்டு. இன்னொரு தடவை கால் சொல்லலாம். முத்துச்சிப்பி படத்துல உள்ள பாட்டு. என்ன படம்? முத்துச்சிப்பி. சிப்பி முத்து இல்ல, என்னப்பா வேணும்? ஒரு வருஷமா அந்த கோயில் பூஜை பண்ணிட்டு கோயில் சரியா இயங்குது, அமைதியா 3 வருஷ காலம் நல்லா ஓடிட்டு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டேன். கால் வந்துடுவான். காலடி தாமரை தாயே கருணை என்பவள். நான் உன்னுடைய இடத்துக்கு போனேன். அந்த இடத்தை உச்சகட்டமாக உச்சாடனமாக இருந்த தெய்வம் இப்பொழுது உள்ளடங்கி வாய்கட்டி கைகட்டி நின்றது போல ஆகிடுது. ஒன்று. அதே மாதிரி தீர்க்க தரிசனமாக அந்த அம்பாளை நினைத்து உன் உள்ளத்துக்குள்ள தோன்றுறத சில விஷயத்தை சொல்லி நீ செய்துகிட்டு இருந்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த சக்தி உன்னைய விட்டு விலகிடுது. இப்படி விலகிச்சு, அதுக்கு காரணம் ஒரு மாந்திரிகத்தால ஏதோ நடந்திருக்கு என்பதை உணர்ந்து அதை அவிழ்த்து எனக்கு தெளிவு பண்ணி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் அந்த கெட்ட அவிழ்த்து தாரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, வெற்றியாகி தாரேன். ஜெயிக்கலாம், நல்லா இருப்பா. கருப்பசாமி சென்னை மாநகர் தகப்பனும் மகளும் தந்தையும் மகளும். இது தாயும் மகளுமா நீங்க? எப்படி? தந்தையும் மகளும் கால் ஒன்று வரலாம். முல்லை மலர் மேலே மொய்க்கு கண்டு போலே
நீ அவள் போல வந்தேன் கண்ணே உன்னை மறந்தே வண்டு போலே. வேற யார் இருக்கா? எங்க இருக்கு? உட்கார்ந்துக்கலாம். ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கு. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி அறிவோடு நடத்தி வந்தா போதும்ல, பண்ணித்தாரேன். இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய கோளாறுக்கு மாந்திரிகம் ஒரு காரணம் இல்லை, இது கிரகங்களால் ஏற்பட்ட விதியின் வினைப்பயன். அதை சீர்படுத்தி தாரேன். ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனையும் பகையும் ஏற்பட்டிருக்கு, அவைகளை ஒழுங்குபடுத்தி நீதியை உன்பக்கம் கொடுத்து ஜெயிக்கு தந்தா போதும்ல, கால் ஒன்று வரலாம். என்ன டாக்டர் நல்லா இருக்கீங்க? வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா, பக்கத்துல வா. உன் பேரு நீ தொடாத, உன்னுடைய ஜீவகாந்த சக்தி அவனை தொடும், அதுவும் சேர்ந்து என்ன தொடும். அது எதுக்கு இவனை மட்டும் தனிய விடு. உன் பேரு தாத்தா? தர்சி. அருமையான பேராச்சே. உங்க அம்மா பேரு? உங்க அப்பா எங்க இருக்காரு? ஆவடியா காவடியா? ஆவடி. நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க? மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, சரி பண்ணி தரேன், கவலைப்பட வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி பிரெயின் சம்பந்தமான ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. தைரியமாக இருக்கலாம், ஜெயிக்கலாம். சரியா? நல்ல படிப்பான், புரியுதா? பிஸ்னஸ் மேன் ஆகுவான். எம்பிஏ படிக்க வை, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்ட்ஸ். ஓகே, படிச்சு வருவான். பெரிய மனிதனை ஆடிட்டரா படிக்க வைங்க, அருமையா வருவாரு. சரியா? கால் விழுத்தாங்க. உங்களை என்ன படிக்க வைக்கணும்? படிச்சு முடிச்சாச்சா? எத்தனை? சிஏ போடலையா? நாலேஜ் வேஸ்ட். அதனால இந்த தீய பிரச்சனைகளை நீக்கி உங்களை செம்மையா வாழ வச்சு தரேன். இந்தா, கடன்கள் இல்லாம இருப்பீங்க. இந்தாப்பா செல்வாக்கா இருக்க வைக்கேன். இது என்னது? அந்த இடத்தை வெற்றியாக்கி உங்களுக்கு ஜெயிச்சு தரேன். பல பணங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வந்து வாங்க. என் பேரனுக்கு பிறக்கும்போது முடி இருந்தது, அது இது அரிச்சிட்டு இருக்கு, முடியெல்லாம் கூட்டுது. எங்க இருக்காம? அமெரிக்கால. கொஞ்சம் கண்ண முடுங்க. அது முடி சம்பந்தமானதா இல்லையே? முடி சம்பந்தமானதா ஸ்கின் சம்பந்தமானதான்னு ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்குல்ல? ஸ்கின் ஏரியா அப்படின்னு ஒரு சின்ன பாக்டீரியாக்கள் இருக்கு. டாக்டர் சொன்னார அதை சரியாக்கிடுவோம். தைரியம் இரு, காப்பாய்த்தாரண்டா. நல்லா இரு. என்ன நோய்? ஸ்கின் ஏரியா. நல்லா இங்கிலீஷ் நோயெல்லாம் தெரியுதா? ஆடிட்டர் ஆயிரம் இன்னும் படிப்பா நடக்குது. கர்மசாமிக்கு வாழ்க மக்களே, வாழ்க வாழ்க வாழ்க. அதே சென்னை மாநகர் தாயும் மகளும் நோயும் பிணியும் விலகும் தாயும் மகளும் வருக. அம்மாவும் நீயே. அடுத்து சென்னை உத்தரவுல வழக்கு யாருக்கு இருக்கு? வழக்கு என்ன வழக்குப்பா? இன்னொரு வழக்கு உடையவா இருக்காங்க. என்ன வழக்குயா? பணம் கொடுத்து ஏமாந்த வழக்கு. செக்கா? பணம் சம்பந்தமான சிவில் வழக்கு, உனக்கு வீடு சம்பந்தமான வழக்கு. சரிதானா? இன்னொரு தடவை கால் வந்து வரலாம். கஞ்சாமிக்கு போய் வெளியதெல்லாம் நல்லா இருக்கிற கட்சியை கூப்பிடவே வந்து என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்?
7 வருஷமா மாத்திரை போட்டுருக்காங்க. என்ன செய்யுது? எஸ்எல்இ ப்ராப்ளம். லைஃப் லாங் மாத்திரை போடணும்னு சொல்லி. எஸ்எல்இ என்னது? வெள்ளை அணுக்கள்லாம் கம்மியாயிடும். நீங்க அங்கிட்டு போங்க, ஒரு எழுந்து போங்க, நான் பாத்துக்கிறேன். நேரம் உட்காரு, கண்ணை மூடிக்க. புரோட்டீன் எக்ஸ் வந்து குறைவு உடம்புல, சரியா? இது சம்பந்தமான பாதிப்புல கிட்னிகளை டச் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு சில குறைபாடுகளும் ஒரு சில செய்திகளும் மருத்துவத்தில் இருக்கு. சரிதானா? அது ரிட்டர்ன் ஆகுமான்னு நான் கேட்டேன். ஆன்டிபாக்டீரியா மாத்திரைகள் இப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால சில சமயத்துல இரவில் தூக்கமின்மை, கழுத்து உளைச்சல் போன்றவைகள்லாம் இருக்கும். இருக்கா? அதனால யூரின் ட்ரபிள் சம்பந்தமான ப்ராப்ளம் வராம உன்னை காப்பாத்தி தரணும். இந்த அணுக்கள் கூடுமா அப்படிங்கறத நான் கேட்கணும். கால விழுந்துட்டு கேட்கணும். சாமி சொல்றதுக்கு இந்த காலத்துல இங்கிலீஷும் படிச்சாகணும், தெரிஞ்சுக்காங்க. சும்மா அந்த காலத்தை மாதிரி தான் நான் காப்பாத்தி தரேன் அப்படின்னு திருநீர் அள்ளி கொடுத்துலாம் போக முடியாது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய மக்கள்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கோம், படிப்பறிவும் பகுத்தறிவும் நிறைந்த மக்கள்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? போய் அங்க தள்ளிடு, நிமிந்து உட்கார், உங்க அம்மாவை நினைக்காத, என்னைய மட்டும் நினை, கண்களை மூடு, உள்ளத்தை எனக்குள் கொண்டு வா, நிறுத்து நிலையாக, மனதை கட்டுப்படுத்து, பார்க்கிறேன் உன்னை. கால் ஒன்று சொல்லலாம், கவலைப்படாத மகளே. காஞ்சி காமாட்சிக்கு பூஜை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பைத்தியக்காரனை போன்ற ஒருவன் எங்கேயோ கிடந்த ஒரு கனியை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு அம்மா அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். கதை சொல்றவனு நினைக்காத. அப்பொழுது பூஜையெல்லாம் முடித்த பிறகு இந்த கனியை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சார். ஒரு பெண் ஒருவள் ரொம்ப கண்ணீர் வடிச்சு, தாயே பராசக்தி அப்படின்னு உள்ளத்துக்குள்ள நொந்துக்கிட்டு வெளியில அழுகைய காட்டாம நின்னான். அந்த கிறுக்கர் இணைஞ்சாரு, அந்த கனியை கொண்டு வந்து அவ கையில அம்மா, யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவர்களுக்கு இந்த கனியை கொடு, இந்த சாறை புளிந்து விடு, நல்லா ஆயிடுவான்னு சொன்னான். கிறுக்கருக்கு தெரியுமா வீட்டுல சோம்பலாம இருக்கிறது? தெரியாது. அவரை எல்லாரும் கிறுக்கம்னு நினைச்சான். அவன் கொடுத்த கனி அவனை உயிரெழுப்பி கொண்டு வந்தது. இப்ப நான் உனக்கு கேட்டேன், 3 கனிகள் மூலமாக இவ உடம்புல வெள்ளை அணுக்கள் பெருகும் அப்படின்னு உத்தரவாயிடுது. புரியுதா? அதுக்கு வேண்டிய வழிகளை பண்ணித்தாரேன். 3 முறை என்னை பார்க்கலாம், ஜெயிச்சு தாரேன். நீ நினைக்கிறது மாதிரி நம்ம பிள்ளைக்கு உயிர்கண்டம் ஏற்பட்டு விடுமா, நரம்பியல் சம்பந்தமான பிணி ஏற்பட்டு படுக்கையில் இருந்து விடுவாளோ என்ற ஒரு பயமெல்லாம் உனக்கு இருக்கு. அப்படி நடக்காது. காப்பாய்த்தார சக்தியோடு உன்னை வாழ வைக்கிறேன், வெற்றி அடைவாய். வெற்றியோடு வாழ வைக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஒரு வார்த்தையை நிறுத்தி சொல்லியிருக்கேன், பின்னால பேசுவேன். ஜெயிச்சுக்கா மகளே. கர்மசாமிக்கு கோர்ட்ல பணம் சம்பந்தமான வழக்குடையவன். தம்பி உனக்கு வந்து பௌர்ணமிக்கு தான் வழக்கு இருக்கு. ஆமா, வீணா மனம் வருத்தப்படுகிறாங்க. சரியா? உண்மையை சொல்லிட்டேன். பொறுமை வேண்டும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்று இல்லை. அப்படியா? கேட்டு பார்க்கிறேன். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்கு கேன்சர் சம்பந்தமான சிந்தனை யாருக்கு இருக்கு? கேன்சர் சம்பந்தமான சிந்தனை யாருக்குப்பா? குழப்பம் பண்ணவன் யாரு? அது கற்பனாவாதி. என்ன குழப்பம்? மார்பு புற்றுநோய் சம்பந்தமா? அதுக்கும் கேன்சருக்கும் தொடர்பே கிடையாது. சந்தோஷமா இருங்கள். வீண் கற்பனை தேவையில்லை மகனே, வாழ்க. காலம் சொன்னான். நம்பினார் கெடுவதில்லை. அப்படிதானே? பெற்றிருக்காங்களா? வேதனைப்பட்டவரை கேட்டா தெரியும். இன்னொரு காலம்
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவசியமில்லாம நம்பிக்கையோடு பணத்தை இழந்து வேதனைப்பட்டிருக்கு. அது நீதிமன்றத்து மூலமாக வருமா அப்படின்னு பார்த்தேன். நீண்ட காலம் கழித்து தான். ஆனா அந்த வெற்றியை உருவாக்கி சம்பந்தப்பட்ட நபரை பேச வச்சு தந்தா போதுங்களா? காலம் ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? இடம் இடத்தையும் போட்டுனேன், அதான் கடை கட்டலான்னு பார்க்குறேன். எதுவும் பிரச்சனை வரமான்னு தை மாதத்துல கடை கட்ட வைக்கிறேன், அதுல வில்லகத்தை தீர்த்து தாரேன். நல்லா இருக்கு. குழந்தை இல்லைன்னு சொல்லி யூடியூப் ஆப்பனுப்பா. புரட்டாசி மாதம் வரை பொறுமையாக இருந்து அடுத்த வெற்றியை நாடுவோம். வெளிநாடு சம்பந்தமான சிந்தனை இப்போதைக்கு வேண்டாம். காலம் தோணும். வேற என்னப்பா வேணும்? பௌர்ணமி அன்னைக்கு என்ன வந்து பார், சரக்கு வாங்கிட்டு வா, முக்கரிகள் வாங்கிட்டு வா, நிலமால கொண்டு வா, வெற்றியோடு தரேன். நல்ல பிள்ளையா? புண்ணியம் அடைவு. பாப்பா செஸ்ஸில் இருக்கா சொன்னீங்க. பாப்பா செஸ்ஸில் இருக்கா, செஸ் விளையாடுறா. இன்னும் அவன் நல்லா மேலே அதுல இருந்து மனசு சரியாகி தெளிவாக்கி கொண்டு வரணும், வெற்றி அடைய வைக்கணும். அவ்வளவுதானே? எத்தனை குட்டிகள்? நல்லா இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமி ஐயா, என் வாழ்க்கை பிரிஞ்சு இருக்கிறாசா. என் வாழ்க்கை மனைவி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு இருக்கிறேன். ஐயோ, அது எப்பயா மாறும் அப்படின்னு கேட்டது. கர்மசாமிக்கு சிங்கள தீவினுக்கோர் தம்பி வா. மூவேளு 21 நாள் கழித்து என்னை வந்து பார். வெற்றியான செய்தியும் உண்டு, வாழ்க்கையில் துணையும் உண்டு. நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நம்ம கோயில்ல சப்த கன்னிமார்களுடைய அருள் பாலிப்பு ஏற்படக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு. எல்லாரும் மனமோந்து கர்மசாமியை கண்ணோடு கூப்பிடுங்க, மன நிறைவா கும்பிடுங்க.